ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஏரோஃபோனிக் டவர் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பக்கெட்டோட லிட்டு. இந்த லிட்டில் வந்து 4 ஹோல்ஸ் ப்ளஸ் இந்த அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இருக்கிற ஹோலில் வந்து அவங்க கொடுத்துருக்க பைப்பை இன்சர்ட் பண்ணி பக்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பைப்பை வந்து நம்ம மோட்டரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டர் வந்து நமக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயர் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நீங்கள் வயர் எடுத்துக்கோங்க. வயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட் நம்ம அட்டாச் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பைப் மட்டும் வர்ற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம நெக்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ப்ளஸ் இன்னொரு பீஸ் ஆஃப் பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் பைப்பையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேம் அட்டாச்மெண்ட் அதே ஒரு பைப் மட்டும் போகிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ இதையும் நம்ம நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் பீஸ். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே வீடியோவில் பார்த்து இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்தோட டாப்பில் மாட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதுக்குள்ளே வைக்க வேண்டிய அந்த கப்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹோல்லையும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய பழைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து நான் பிளான்ட்ஸ் வந்து கொக்கோ பீட்டில் வைக்கிறது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜெர்மினேட் ஆகி வந்தோடனே நம்ம வந்து இந்த கப்பில் ப்ளேஸ் பண்ணி இந்த கப்ஸை எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட ஏரோஃபோனிக் டவரில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருக்கிற பக்கெட்டில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதில் வந்து நம்ம நியூட்ரியன்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கப்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம டவரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோட்டரை ஆன் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து விழுறத வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த தண்ணி வந்து எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுற மாதிரி அந்த மாதிரி டைமர் செட் பண்ணுறதையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி வந்து விழுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ 2 1 லிட்டர் பாட்டில் நமக்கு வேணும். அதில் வந்து ஹாஃப் மட்டும் தண்ணி ஃபில் பண்ணி எல்லா நியூட்ரியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் தண்ணி ஏன் சொல்கிறேன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக போட்டு நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி தண்ணியை ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்ஓ வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ டிடிஎஸ் மீட்டரில் நம்ம பிபிஎம் செக் பண்ணால் 52 வந்துச்சு. ஸோ அதில் வந்து நியூட்ரிஷன் ஏ ஒரு 30 ml நியூட்ரிஷன் பியும் ஒரு 30 ml போடணும். போட்டுட்டு நம்ம அகெயின் டிடிஎஸ் மீட்டரை யூஸ் பண்ணி அதில் எவ்வளோ பிபிஎம் வந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு வந்து பிபிஎம் வந்து ஒரு 300 to 500 இருந்தால் போதும். ஸோ இப்போ செக் பண்ணால் நமக்கு தப்பான வேல்யூஸ்க்கு வருது. அதுக்கான ரீசன் என்னென்னா நாங்கள் வந்து தண்ணியை ஒழுங்காக மிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணால் 530 ப்ளஸ் வந்துச்சு பிபிஎம். அது போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு நியூட்ரிஷன் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பைப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம்.